எனக்கு அழிவே இல்லடான்னு சிவன் சொல்ற மாதிரி 6 முறை முஸ்லிம் மன்னர்களால தரமட்டமாக்கப்பட்ட இந்த கோயில் 7வது முறையும் கம்பீரமாக இருக்குங்க. இந்த ஜோதிர்லிங்கம் குஜராத்ல இருக்கு. சோமன் பிரதிஷ்டை பண்ணதால இது சோமநாதர் ஆலயம்னு சொல்றாங்க. ஜோதிர்லிங்கத்திலே முதன்மையான ஜோதிர்லிங்கம் இதுதாங்க. சூப்பரான ஒரு கோயிலு. உலகம் தோன்றிய முதலே இந்த கோயில் இருக்குங்க. மிக பழமையான கோயில். கடற்கரை ஓரம் அருமையா இருக்கும். இந்த கோயில பத்தி விரிவா பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் பாலா. இந்த சத்ய பாலா ஸ்டெப் பை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாம் நலமா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வாழ்க வளமுடன். இறைவழி நிறைவழி என்பது என் எண்ணம். அந்த மாரி நினைப்பவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாரி பல வீடியோவ பார்க்கலாம். வாங்க சோமநாதர் ஆலயத்த பத்தி பார்க்கலாம். இந்த ஆலயத்திற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க போறதுக்கு. சௌராஷ்டிரா தமிழ் சங்கம்னு சொல்லிட்டு பாரத பிரதமரோட திட்டத்து மூலமா மீடியா சார்புல நான் போயிருந்தேன். அந்த அனுபவத்த தான் உங்களுக்கு இப்ப பகிர்ந்துக்கிறேன். நல்ல அருமையான டூரா இருந்ததுங்க. நல்ல வரவேற்பு குடுத்தாங்க. நல்ல அருமையான தரிசனத்த ஏற்பாடு பண்ணி நிம்மதியா பார்த்தோம் தரிசனம். வாங்க எப்படி எப்படி தரிசனம் பார்த்தோன்றத உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த கோயில் குஜராத் மாநிலத்தில தென்மேற்கு கரையில மேற்கு அரேபிய கடலும், வடக்கே கட்ச் வளைகுடாவும், தெற்கே காம்பா வளைகுடாவும் எல்லையெல்லாம் இருக்குங்க. இந்த சௌராஷ்டிர தேசத்துல வேரவல் என்னும் நகர கிட்ட இந்த கோயில் இருக்கு. ஜுனாகட் மாவட்டம்னு சொல்றாங்க. இந்த கோயிலோட புராண பெயர் பிரபாசப்பட்டனங்க. மூலவர் பெயர் சோமநாதர். சோமன் சொல்ற சந்திரன் பிரதிஷ்டை செஞ்சதால சோமநாதர்ன்னு சொல்றாங்க. அம்மன் பெயர் பார்வதி சந்திரபாகா. தீர்த்தம் என்னன்னா திரிவேணி தீர்த்தம், கபில தீர்த்தம், சூரிய சந்திர குண்டம் சொல்றாங்க. நம்ம கோயிலுக்கு கிளம்பிட்டோம். வாங்க போலாம். இந்த கோயிலு காலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் திறந்திருக்குங்க. நடுவுல மூட மாட்டாங்க. 12 ஜோதிர்லிங்கத்துல இதுவும் ஒண்ணு. அதுவும் இல்லாம அம்மனின் 51 சக்தி பீடங்கள்ல இது பிரபாச சக்தி பீடம்னு சொல்றாங்க. சந்திரனுடைய சாபம் தீர்த்த தலங்க இது. நம்ம கோயிலுக்குள்ள வந்துட்டோங்க. கோயிலோட சிறப்பு என்னன்னா, சூரிய ஒளி, சந்திர ஒளி சேர்ந்து இந்த லிங்கத்துல பிரகாசிக்குங்க. அந்த லிங்கத்தோடைய அ ஒளி வரும் ரகசியம் அறிந்து, அத களவாடாம வச்சு தான் பேரரசர் கஜினி முகமது 17 வாட்டி படையெடுத்து சோமநாதர தாக்கி பெரும் செல்வத்தை எடுத்துக்கொண்டு போயி, தான் ஊர சொர்க்கபுரியா மாத்துனான். ஆனா, அவனால இந்த ஒளி வரும் ரகசியத்த அறிஞ்சிக்கவே முடியல. சுதந்திரம் அடைஞ்ச பிறகு வல்லபாய் பட்டேல் அவர்கள் முயற்சியால் புதிய சோமநாதர் ஆலயம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்குங்க. ஆதிசங்கரர் ஸ்தாபித்த சாரதா பீடமும் இங்க உள்ளது. நம்ம நந்திகிட்ட வந்துட்டோம். நந்தி பகவான் எவ்வளோ கம்பீரமா இருக்கார் பாருங்க. நமது நாட்டின் 4 திக்கிலும் உள்ள புனித தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலம் இது. சோமன் சொல்ற சந்திரன் ரொம்ப அழகா இருப்பாரு. இது உங்களுக்கு தெரியும். தக்கன் என்பவர் 27 தனது பெண்களையும் சந்திரனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாருங்க. சந்திரன் தனது கடைசி மனைவியான ரோகிணி மட்டும் பிரியமா நடந்துக்கிறாரு. அதனால மற்ற 26 பெண்களும் தங்களது தந்தையிடம் சந்திரன் பாகுபாடு பார்க்கத்தான் முறையிடுறாங்க. தக்கனும் சந்திரனை கூப்பிட்டு எச்சரிக்கிறாரு. ஆனா, அவருக்கு சந்திரனுக்கு அத கண்டுக்கல. டக்குனு கோபம் வந்து சந்திரனுக்கு தொழுநோய் வரபடி சாபம் குடுத்துடுறாரு. சாபத்தின்படி சந்திரனுக்கு தொழுநோய் உண்டாகுதுங்க. சந்திரன் அழகெல்லாம் கெட்டு போயி, உலகத்து உயிர்களுக்கு ஆழமான அமிர்தம் சுரக்கும் சக்தியும் குறைஞ்சிடுச்சு. சந்திரனுடைய 15 கலைகளும் தினமும் ஒரு ஒரு கலையா 15 நாள்களும் போச்சுங்க. உலகத்தில் உயிர்கள் வாழவே தேவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அமிர்பாகம் நின்றுச்சு. தேவர்கள் சந்திரனை கூட்டிட்டு போய் பிரம்மதேவனிடம்
சொல்கிறாங்க. அவர் குஜராத்தில் பிரபாச தீர்த்தம்னு இந்த கோயிலுக்கு வந்து இந்த திரிவேணி சங்கம் கூடுற இடத்துல சந்திரனை நீராட சொல்றாரு. அங்க சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி சிவபெருமான வழிபட்டு தவம் இருக்கும்படி சொல்றாரு. அதன்படி ஓராயிரம் ஆண்டுகள் அங்க சந்திரன் தவம் இருக்கிறாருங்க. தவம் இருக்க சந்திரன் எடுத்து தவத்துக்கு இறங்கிய ஈசன் சந்திரன் முன்பு தோன்றினார். சந்திரனுடைய சாபத்துல இருந்து காத்தாருங்க. 15 நாட்கள் சந்திரன் கலைகள் குறையவும், 15 நாட்கள் சந்திரனுடைய கலைகள் வளரவும் வரம் கொடுத்தாருங்க. உலகத்து உயிர்கள் முன்பு போலவே காக்க சந்திரனிடம் அமிர்தம் சுரக்கும் சக்தியும் கொடுத்தாரு. சந்திரனை பிறைச்சந்திரனாக தன் முடியில் சூடிக்கொண்டாருங்க. சிவபெருமான் சந்திரனுக்கு கோழி முட்டை வடிவில் ஒரு ஜோதிர்லிங்கத்தை கொடுத்தாருங்க. சந்திரன் வழிபட்ட இடத்துல அந்த ஜோதிர்லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு அதன் மீது பெரிதான ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சாருங்க. சிவபெருமான் எப்போதும் இங்கு ஜோதிர்லிங்கமாக இருந்து மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சந்திரன் சிவபெருமானை வேண்டிக்கிட்டாருங்க. அந்த லிங்கமே சந்திரனின் பெயரால் சோமநாத லிங்கம் என பெயர் பெற்றிருக்குங்க. இந்த இடமே சோமநாதபுரம் ஆகும். இன்று சோமநாதபுரத்து கடற்கரையில் சந்திரன் ஒளி பிரகாசமாக இருக்கும் என்று கூறுகிறாங்க. இந்த சோமநாதரே ஜோதிர்லிங்கம்னு சொல்கிறாங்க. இந்த பிரகாசமான லிங்கத்தை பார்த்தா உங்களுடைய பாவம் அதில் பொசிக்கிடுங்க. பாவத்தை போக்குறாரு இந்த லிங்கம். புரிய அந்த கிருஷ்ணர் இந்த சோமநாதரை வணங்கி போற்றி புருஷோத்தம் என்ற உயர்ந்த பதவி அடைஞ்சாருங்க. பாண்டவர்கள் இங்கே வந்து பிதிர்க்கடங்களை செஞ்சு சோமநாதர் வழிபட்டார் என்று மகாபாரதம் சொல்லுது. சந்திரனே இங்கே முதல்ல சிவலிங்கத்துக்கு பொற்கோவில் கட்டி வருடம் முழுவதும் அமிர்தத்தை பொழிந்து திருமுழுக்க வழிபாடு செய்த காரணத்தால் இந்த ஜோதிர்லிங்கத்துக்கு சோமநாதர்னு பேர் வந்துச்சு. எனவே இவ்விடத்தை சோமநாதபுரம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ராவணன் அந்த வெள்ளியிலும் கிருஷ்ணர் அதை சந்தன மரத்திலும் அதற்கு பிறகு குஜராத்தின் சோழங்கி மன்னரான பீமதேவன் கல்லால் கட்டினார்கள் என்று கூறப்படுகிறதுங்க. இந்த உருவ வழிபாட்டை எதிர்க்கும் இஸ்லாமிய மன்னர்கள் பல முறை இந்த சௌராஷ்டிர பகுதி மீது படையெடுத்து இந்த சோமநாதர் கோவிலை 6 முறை அடியோடு இடித்து தரமட்டம் செஞ்சாங்க. சோமநாதரின் ஆலயத்தை இடித்த இஸ்லாமிய மன்னர்கள் யாரான்னு பார்க்கலாங்க. முதலாக 725 கிபி, அதாவது கிபி 725 சிந்து மாநில இஸ்லாமிய அரபு இடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிபி 1025 டிசம்பர் மாதம் கஜினி முகமது ஆப்கானிஸ்தானில் கஜினி என்ற குறுநிலத்தை ஆண்டவருங்க. இவர் வந்து இஸ்லாமிய மத தலைவரான கலிபாவின் அனுமதியுடன் இந்த கோயிலை இழிச்சிட்டு அங்கிருந்து செல்வ கோவிலை அள்ளி சென்றிருக்காங்க. 50,000 இந்துக்களை கொன்று 20,000 இந்துக்களை அடிமைகளாக இழுத்து சென்றிருக்காருங்க. ஆயிரக்கணக்கான இந்துக்களை கட்டாய மதம் மாற்றம் செய்யப்பட்டாருங்க. நாட்டில் இந்துக்கள் உயிருடன் வாழ வேண்டுமென்றால் வரி செலுத்த ஆணையிட்டாருங்க. சோமநாதர் ஆலய சிவலிங்கத்தை சுக்குநூறாக உடைச்சி அக்கற்களை கஜினியில் உள்ள மசூதியின் படிக்கட்டுகளில் பதித்தாருங்க. மேலும் ஆலயத்தில் குவியல் தங்கம், வெள்ளி மற்றும் சந்தன கதவுகளை கஜினி நகருக்கு எடுத்து சென்றாருங்க. அதுக்கப்புறம் 1296 இந்த ராஜசேகர்னு ஒரு மன்னர் காலத்தில் அலாவுதீன் கில்ஜி இந்த கோயிலை இடிச்சிருக்காரு. 1375 யுனாகட் சுல்தான் இந்த கோயில் இடிச்சிருக்காரு. 1458 முகமது பேக்டா என்பவர் இந்த கோயில் இடிச்சிருக்காங்க. 1701 முகலாயர் மன்னர் காலத்தில் இந்த கோயிலை அவுரங்கசீப் இடிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் யார் யார் கட்டதுன்னு பார்ப்போங்க. கிபி 649 வல்லபிபுர யாதவ குல மன்னர் இந்த கோயிலை 2ஆம் முறையாக கட்டியிருக்காருங்க. அதுக்கப்புறம் கிபி 815 2ஆம் நாகநாத மன்னர் இந்த கோயிலை மறுபடியும் சீரத்து கட்டியிருக்காருங்க. அதுக்கப்புறம் மாலவ நாட்டு போஜராஜன் பட்டான்னு சொல்கிறாங்க, அவர் வந்து கட்டியிருக்காரு. சோழங்கி மன்னர் 1042 அதுக்கப்புறம் கட்டியிருக்காரு. 5ஆம் முறையாக 1308 மகிபாலன் என்பவர் சோமநாதத்தை கட்டியிருக்காரு. 6ஆம் முறையாக 1783 இந்தூர் நாட்டு இளவரசி அகல்யாபாய் ஹோல்கர்னு கட்டியிருக்காங்க. 7வது முறையாக தான் நம்ம வல்லபாய் பட்டேல் மூலமாக இந்த கோயில் புனரமைக்கப்பட்டு மிகப்பெரிய எழுந்தருளி வருது. இது வந்து ஆதி சோமநாத் கோயில் பக்கத்தில் இருக்குது. அந்த கோயிலுக்கு இடப்புறமாக இருக்குது. இந்த கோயில் தான் முக்கியமாக பார்க்கணும்.
இந்த கட்டடக்கலையை சாளுக்கியர் கட்டடக்கலைன்னு சொல்கிறாங்க. பிரமிடு வடிவத்தில் இந்த கோயில் இருக்குங்க. நல்ல விசாலமான கோயில். சரி வாங்க அப்படியே நம்ம ஆதி சோமநாதர் கோயிலுக்கு வந்துட்டோம். உள்ளே போயிடலாம். இந்த கோயில் ராணி அகல்யாபாயால் கட்டப்பட்டதுங்க. இங்கே கருவறைக்கு போகணுன்னா சிறிய படி வழியாக பாதாளத்தில் இறங்கணும். சரி வாங்க இந்த கோயிலில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதுவும் சின்ன சைஸில் மினியேச்சர் அந்த சோமநாதருடைய மினியேச்சர் மாரி தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பழைய கட்டடக்கலை அப்படியே இருக்குங்க. பழைய சிலைகள்லாம் நிறையா இருக்குது பார்க்கலாம். இங்கே வந்து கிட்ட போயிட்டு நம்மளே தொட்டு அபிஷேகம் பண்ணலாம். ஆனந்தமாக கும்பிடலாம். யாரும் உங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த கோயில்ல விசேஷம் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி பிரதோஷம் தாங்க. அதுவும் இல்லாம சிவன் சம்மந்தப்பட்ட பல உற்சவங்கள் நடத்தப்படுது. சகல பாவங்களும் நீக்கவும், இறப்பிற்கு பின்பு முக்தி கிடைக்கவும் இந்த சோமநாதரை வழிபட்டு செல்கின்றனர்ங்க. இந்த சோமநாதரை வில்வ இலையாலும், மலர்களாலும் அர்ச்சனை செய்து வழிபடுகின்றனர். இங்க பாருங்க, அவங்களே மக்களே தன் கையால தொட்டு கும்பிட்டு அர்ச்சனையும் பண்றாங்க. இந்த லிங்கம் வந்து மேல் தளத்துல இருக்கு. இதுக்கு கீழ பாதாளத்துல தான் முக்கியமான மூலவருடைய ஆதி சோமநாதர் லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்க வந்து கும்புறதுக்கு அனுமதிக்கிறாங்க. தொட்டு கும்புறதுக்கோ, அர்ச்சனை பண்றதுக்கோ, அபிஷேகம் பண்றதுக்கோ அனுமதி உண்டு. ஆனா, கீழ இருக்கிற பாதாளத்துல இருக்கிற மூலவர தொட்டு கும்புறது மட்டும் தான் அனுமதிக்கிறாங்க. மற்றதுக்கெல்லாம் அனுமதிக்கல. இந்த படிக்கட்டு வழியா கீழ இறங்கி போனா, நம்ம பாதாளத்துல இருக்க ஆதி சோமநாதர் ஆலயத்த அடையலாம். மார்பிளால போட்டு சுத்தமா அழகாவும் வச்சிருக்காங்க. நல்லா மெயின்டெயின் பண்றாங்க. வாங்க நம்ப வந்துட்டோம். இங்க தமிழ்லயே வச்சிருக்காங்க பாருங்க, விபரமெல்லாம். நல்லா இருக்கு. பாருங்க அது மேல் தளத்துல அந்த லிங்கத்த பார்த்தோம். இது கீழ்த்தளம். இங்க நந்தி பகவான் மார்பிளால செஞ்சிருக்காங்க. அவர் கும்பிட்டுட்டு அனுமதியோட உள்ள போலாம். இவர் தாங்க ஆதி சோமநாதர். இந்த கோயிலுக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா, சென்னையிலேருந்து வேரவல் ரயில் நிலையத்துக்கு நேரடியா ரயில் கிடைக்குது. அங்கேருந்து 7 கிலோமீட்டர் தூரம் தான் இந்த சோமநாதபுரம். இந்த கோயில சுத்தி நெறையா ரெஸ்டாரண்ட்டும், ஹோட்டல்ஸும் இருக்கு. அவங்கவங்க பட்ஜெட்ட பொறுத்து தங்கிக்கலாம். எல்லா வசதியும் இருக்கு. ஃப்ளைட்ல வரணும்னு நெனச்சீங்கன்னா, டய்யூ ஏர்போர்ட்லேருந்து 85 கிலோமீட்டர் தூரமும், போர்பந்தர் ஏர்போர்ட்லேருந்து 130 கிலோமீட்டர் தூரத்திலயும் இந்த ஆலயம் இருக்குங்க. அருமையான அந்த ஆலயத்த பார்த்த திருப்தியோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.